ஹலோ காய்ஸ், இன்னைக்கு ரீன்கார்னேட்டர் மான்வாவோட தேர்ட் எபிசோட தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லாருமே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா ஆல்ரெடி சொன்னமா தான் அட்லீஸ்ட் ஒரு 2K லைக்ஸ் வந்தால் தான் என்னால் தொடர்ந்து இதை போட முடியும். இதுக்கப்புறம் தான் ஸ்டோரியும் இன்னமும் வேறு லெவலில் இருக்கும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். போன எபிசோடில் நம்ம ஹீரோ ஒரு ஸ்னேக் கிட்ட வந்திருப்பாங்க. அங்கே அதை பார்த்தோன்னே எல்லாருமே தெச்சிங்கன்னு ஓடி இருப்பாங்க. அந்த மிகப்பெரிய ஜெயிண்டான ஸ்னேக்குக்கும் நம்ம ஹீரோக்கும் சண்டை ஆரம்பிச்சிருக்கோம். அங்கே தான் இந்த எபிசோடும் ஆரம்பிக்குது. அந்த ஸ்னேக்கும் என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி அதோட வாயை மேல் நோக்கி அப்படியே வைக்கும். அங்க இதை பார்க்கும் போதே நம்ம ஹீரோக்கு தெரியுது ஏதோ ஒரு விஷயம் சரியில்லைன்னு. இதனால அங்க ஒரு பில்லர் இருக்கும், அதுக்கு பின்னாடி போயிட்டு காதை அப்படியே முடிக்கிறான். அந்த ஸ்னேக்கும் ஒரு பயங்கரமான சோனிக் வேவோட ஒரு பீம் அங்க செலுத்தும். அந்த பீம் படும்போது நம்ம ஹீரோ இருக்கிற சவுரே அப்படியே ஒரு மாதிரியாகும். ஆனா நம்ம ஹீரோ இந்த பக்கம் இருக்கனால அவளுக்கு அவனுக்கு பெருசா எதுவும் ஆகல. அதே மாதிரி அந்த குட்டி டெவில் கிட்ட ரீசெண்டா ஒரு ஸ்டோனியம் வாங்கியிருப்பான், மேஜிக் அண்ட் பிசிக்கல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி. அதுக்கு காரணம் இதுதான். ஏன்னா எனக்கு நல்லாவே தெரியும் இந்த பாம்பு கிட்ட மேஜிக் பவரும் இருக்கு. அதனால அவளிக்கும் எனக்கு வந்து எதுவுமே ஆகல. ஆனா ஸ்டில் இப்பயும் அதுக்கு நீ இதை குறைச்சி இடப்பட முடியாது. ஏன்னா இது ரொம்ப ஸ்ட்ராங்கு. அது கிட்ட இருக்கிற அந்த கில்ஸ் அதை ஒன்றும் ஆர்டினரியான சோடை வச்சு கிழிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப ஹார்டு. இந்த டைம்ல அதோட வாழை அப்படியே தூக்கும். ஹீரோ அங்க காதை மூடி வச்சிருக்கனால சவுண்ட் எதுவுமே அங்க கேட்காது. இது டைரக்டா நம்ம ஹீரோ நோக்கி தாக்க வரும். ஜஸ்ட் மிஸ் லைட்டா அங்க சென்ஸ் ஆகும். அங்க ஜஸ்ட் மிஸ் கடைசி நேரத்துல தப்பிக்கிறான். தப்பிக்கும் போது அதோட வாழும் அங்க பக்காவா தெரியுமா. இதனால கேங்கு கரெக்டா அங்க வாளோட கில்ஸுக்கு நடுவுலயே குத்துறான். எனக்கு இதை பற்றி அப்பயே தெரியும். என்னதான் கில்ஸ் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தாலும் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு பகுதி வீக்காக தான் இருக்கும். அங்கே திரும்பவும் அது கண்ணை அப்பினான்னு தாக்க ஆரம்பிக்குது. ஜஸ்ட் மிஸ் திரும்பவும் அங்கே தப்பிக்கிறான். அங்கே கல்லை வச்சு டிஸ்ட்ராக்ஷன் பண்ணலான்னு பார்க்குறான். ஆனால் இதை பார்த்து இன்னமும் கடுப்பாயிட்டு சோனிக் பீமை வச்சு பயங்கரமாக அங்கே தாக்குது. ஆனால் இது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு நம்ம ஹீரோக்கு தெரியல. கரெக்டாக சைடில் அதோட வாழை வச்சு பயங்கரமாக தாக்கிது. இதனால கேங் அப்படியே தூர போய் விழுறான். அவ்வளோதான், கேங்கோட கதை முடிஞ்சிச்சு அப்படின்னு தான் அந்த பெரிய ஸ்னேக் யோசிக்கும். ஆனால் எவ்வளோ பெரிய அடியை வாங்கியும் நம்ம கேங்க்கு அங்கே எதுவுமே ஆகலை. அதுக்கு காரணம் அதே ஸ்டோனு தான். அதில் ஃபிசிக்கல் ரெசிஸ்டன்ஸ் அது அதிகமாக இருக்கும். நான் யோசிச்ச மாதிரியே ஃபைனலாக அதுக்கு ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. அங்கே இப்போதான் அந்த பெரிய ஸ்னேக்கை காட்டுறாங்க. அதுவும் ஒரு மாதிரி வித்தியாசமாக அசையுது. அந்த பாம்பு கிட்டேயும் ஹையான ஃபிசிக்கல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கலாம். ஆனால் லக்கிலி என் கிட்ட ஒரு பயங்கரமான பாய்சன் இருந்துச்சு. அதை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அதோட கதையை முடிக்கணும். இன்னமும் என் கிட்ட 5 பிளேடு இருக்கு. இன்னமும் ஒரு 2 இல்லை 3 பிளேட்ஸை வச்சு அதை எப்படியாச்சும் என்னால் முடிக்க முடியும்னு நினைக்கிறேன். பாய்சன் இன்னமும் ஏறுற வரைக்கும் என்னோட கதையும் இங்கே முடிய வாய்ப்பு இருக்கு. அங்கே 2 பேருமே தாக்கிக்கிறாங்க. இந்த சவுண்டு அலினா வரைக்கும் அங்கே வரும். அலினாவும் ரொம்ப பயந்து போய் பின்னாடி பார்க்குறா. நம்ம ஹீரோக்கு ஏதோ ஒன்று ஆகுதுன்னு. ஒரு மாதிரி கோரமா ஒரு பாம்பு கத்தனா இப்படி இருக்கும். அந்த சவுண்டு அலினாக்கு அங்கே கேட்குது. அலினா யோசிக்கிறா, கேங் வந்து நல்லா இருப்பானா? ஆமா, என்ன பண்ணிருக்க அலினா, சீக்கிரம் வலியா? ஏன்னா யோசிச்சு பாரு அலினா, நம்ம கிட்ட அட்டாக்கிங்கான எந்த விதமான பொருளும் இல்லை. இப்படி போனா இன்னும் வந்து ஆபத்தாகும். ஆனா டெய்லர் சொல்ற விஷயத்த அலினா அங்க கண்டுக்கல. அலினாக்கு நம்ம ஹீரோ பத்தி தான் கவலையா இருக்கு. இல்ல, எனக்கு கேங் நினைச்சு கவலையா இருக்கு, நான் போகணும் இப்படின்னு அவ ஓடி போறா. இதனால அங்க டெய்லருக்கு பயங்கரமா கடுப்பாகுது. ஆனா டெய்லருக்கு என்னன்னா நம்ம அலினாவை கூடிய வச்சுக்கணும்னு பாக்குறான். ஆனா அலினாக்கு நம்ம ஹீரோ மேலதான் ஒரு கண்ணு இருக்குன்னு நினைக்கிறேன். அங்க கேங்க நோக்கி இவ ஓடுறனால எல்லாருமே அங்க ஓடி போற மாதிரி இருக்கு. கேங் நீ வந்து ஓகேவா இப்படின்னு அவ கத்திக்கினே வரா. ஆனா அங்க வந்து உன்னேதான் ஒரு பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா அந்த இடத்துல நம்ம கேங்கோட கை பாம்போட வாயில மாட்டின்னு இருக்கு. அங்க இதை பார்த்தோன்னே கேங் அப்படின்னு அவ கத்துறா. ஆனால் கேங்கு அந்த பாம்பை இதுக்காகவே விடுற மாதிரி இல்லை. அங்கே கழுத்தில் அங்கே இங்கே கத்தியை வச்சு குத்தி விட்டுறான். அது முழுக்க ஒரே பாய்சனாக இருக்கா. இதனால அந்த பாம்பு பயங்கரமாக அங்கே துடின்னு துடிக்குது. ஆல்ரெடி குட்டியாக ஒரு 3 நைஃப் ஆளு குத்திருப்பான். இப்போ இது வேற. நல்ல வேலை இது ஒன்றும் அந்த அளவுக்கு எவாலாகல. கூடிய சீக்கிரத்தில் இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸ்ட்டுங்களாம் இருக்குல்ல, இதுங்களும் எவாலாகும். நம்ம எப்படி சூப்பர் எபிலிட்டிஸோட இருக்கும் அதே மாதிரி இதுங்களுக்கும் சில பல ஆட்ரிபியூட் வந்து வரும். பாய்சன் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். இதுங்க கிட்டேயும் மேஜிக் பவர்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி இதுங்க எவாலாவில். நல்ல வேலை என்கிட்ட பாய்சன் இருந்துச்சு, இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் இப்படின்னு தான் ஆளு யோசிக்கிறான். அந்த பாய்சனோட உதவியால் எப்படியோ அந்த பாம்போட கதையை அவன் முடிக்கிறான். இந்த டைமில் தான் எல்லாருமே ஓடி வராங்க. ஆமாம், என்ன நீங்கள் வந்து போகலையா? இல்லை, இந்த மாதிரி நாங்கள் ரொம்ப பயந்து போயிட்டோம் கேங், உனக்கு வந்து ஏதாச்சும் ஆகிடுமான்னு. நீ வந்து ஓகேவா? ஓகே தான், வெறும் கையில் ஸ்க்ராச்சஸ் தான், எதுவும் இல்லை, சீக்கிரமாக ஹீல் ஆகிடும். நம்ம ஹீரோ கிட்ட அந்த ஸ்டோன் இருந்திருக்கும், அதனால தான் பெருசாக எதுவும் ஆகலை. ஆனால் டெய்லரால் அந்த விஷயத்த இன்னமும் டைஜஸ்ட் பண்ண முடியல. என்னால் சுத்தமாக யோசிக்க முடியல எப்படி இவன் இந்த மாதிரி கொடூரமான மாஸ்டர் கூட தனியாக சண்டை போட்டான். இப்போ தான் எனக்கு புரியுது அவனுக்கும் எனக்கும் எந்த அளவுக்கு ஹியூஜான கேப் இருக்குன்னு.
இதே மாதிரி போச்சுன்னா அவனோட பவர் லெவலுக்கு நான் எப்படி வரது இப்படின்னு டெய்லருக்கு ஒரு மாதிரி நம்ம கேங் மேல ரொம்ப ஜெலஸா ஃபீல் ஆகுது. நம்ம ஹீரோ அந்த ஸ்டோனை பார்த்து யோசிக்கிறான், என்ன இது ஒரு பெரிய மான்ஸ்டரை டிஃபீட் பண்ணதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டோனா? அந்த ஸ்டோனோட பேர் என்னன்னா ஸ்னேக் ஷாக் வேவ் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. நம்ம ஹீரோக்கு பயன்படாது, ஏன்னா 7 ஸ்கில்லை தான் நம்ம ஹீரோவால வச்சுக்க முடியும். அதனால இதை விடவும் ஒரு கிரேட்டரான ஸ்கில் கிடைக்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல டெய்லர் வேற வந்துட்டு, ஆமாம் என்னப்பா அந்த மான்ஸ்டரோட சைஸ் எல்லாம் பார்த்தா கண்டிப்பாக இது ஒரு பயங்கரமான ஸ்டோன்னு நினைக்கிறேன். எனக்கு உன்னை பார்க்கும் போது ரொம்ப ஜெலஸாக ஃபீல் ஆகுது தெரியுமா? ஏன்னா நீ எப்படியோ இதை வந்து யூஸ் பண்ண போறேன்னு நினைக்கிறேன். இல்லை எனக்கு ஒன்றும் இதை யூஸ் பண்ணும் அப்படின்னு இல்லை. அங்கே மனசுலேயே அவன் யோசிக்கிறான், ஏன்னா என்னால் வெறும் 7 ஸ்டோனை ஒண்டி தான் பயன்படுத்த முடியும். ஸோ அப்படி இருக்கும் போது கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்டோன்ஸை நான் பயன்படுத்த மாட்டேன், அங்கே யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே பின்னாடி டேனி கேட்குறான், ஆமாம் அப்போ நான் அதை பயன்படுத்தலாமா? என்னது? இல்லை இல்லை, இவனுக்கு வந்து தெரியல இவனோட இடம் எங்கே இருக்குன்னு. இவனை மாதிரி ஒருத்தனுக்கு கொடுக்கறதுக்கு நீ தாராளமாக எனக்கே கொடுக்கலாம். ஆனால் டெய்லர் உன்கிட்ட தான் ஒன்று இருக்குல்ல. ஆமாண்டா இருக்கு, அதுக்கு என்ன இப்போ? என்கிட்ட இருக்குதோ இல்லையோ, ஆனா எதுக்காக உன்ன மாதிரி ஒரு பர்சனுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டோன் கிடைக்கணும்? எப்பயுமே பின்னாடி இருப்ப, உன்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் எதுக்கு இது? என்கிட்டயும் சூப்பர் பவர்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா என்னாலையும் உன்னை விடவும் பெட்டரா பண்ண முடியும். என்னது பெட்டராவா? உன்னை போன வாட்டி அடிச்சது பத்தலன்னு நினைக்கிறேன், இந்த வாட்டி உன்னை விட மாட்டேன்டா. அட காய்ஸ் கொஞ்சம் ஃபைட் பண்ணாதீங்க போருங்க. உடனே நம்ம கேங்கு அங்கே இப்போதான் அவங்க 2 பேர்கிட்டயும் சொல்கிறான், நீங்கள் யோசிக்கிற மாதிரி இந்த ஸ்டோனை நான் யூஸ் பண்ண மாட்டேன்னு சொன்னேன், ஆனால் அதுக்குன்னு நான் வந்து அப்படியே குத்துருவேன் அப்படின்னு யோசிக்காதீங்க. ஏன்னா இதை எப்படியும் நான் விற்க தான் போகிறேன். அப்படி உங்களுக்கு வேணும்னா 5% டிஸ்கவுண்ட்டோட நான் இதை கொடுக்குறேன், பை பண்ணிக்கோங்க. இதை கேட்டோன்னே இன்ஸ்டால்மெண்ட்டில் கட்டலாமா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. உங்களுக்கு கேரண்டியாக யாராச்சும் ஒருத்தங்க சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் அப்படி பண்ணலாம். ஆனால் டெய்லருக்கு டேனி சப்போர்ட் பண்ண மாட்டான், டேனிக்கு டெய்லர் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டான். ஸோ இப்படி இருக்கும்போது மிஞ்சி இருக்குது நம்ம அலேனா ஒண்டி தான். அலேனா ஒத்துக்கிறான் இந்த மாதிரி நான் வாங்கிக்கிறேன்னு. அலேனாக்கு அவங்க 2 பேரும் ரூயின்ஸை கொடுக்குறாங்க. இதை ஒரு வாய்ப்பாக வச்சு அலேனா அந்த ஸ்டோனை வாங்கிக்கிறா. நம்ம ஹீரோ சொன்ன மாதிரியே அங்கே 5% டிஸ்கவுண்ட்டும் பண்ணுறான். அங்கே இதே மாதிரி அவளும் அந்த ஸ்டோனை எப்படியோ வாங்கிக்கிறா, பவரையும் அவள் அப்சர்வ் பண்ணிக்கிறான். நம்ம ஹீரோ இந்த ஸ்னேக்கை டிஃபீட் பண்ணல, கண்டிப்பாக அந்த ஜெட்ரியம் அதுவும் இங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்படின்னு அவன் சைடில் வரான். கிறிஸ்டல் மாதிரி ஏதோ ஒரு விஷயமும் இருக்கு. இதுதான் நம்ம ஹீரோ தேடி வந்த அந்த விஷயமே. இதை எடுத்துட்டு சைட்ல போயிட்டு மாஸ்டரோட குடலு, ஆர்கனு, ஸ்கேல்ஸ் இந்த மாதிரி இன்னமும் சில பல விஷயத்த ஆளி எடுக்கிறான். அதை எடுத்தோடனே அதை வச்சு எதுதோ அவங்க பண்றான். என்னடா இவன் பண்றான் அப்படின்னு தான் ஆச்சரியமா அவங்க பாக்குறாங்க. அங்க டெய்லரும் வந்துட்டு கேட்கறான், ஆமா என்ன இந்த வாட்டியோ ஏதாச்சும் பாய்சன் மாதிரி செய்யறியா என்ன? நான் ஒன்றும் பாய்சனை செய்யல, இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்டான விஷயம். என்ன நம்ம ஹீரோ கிட்ட பழைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்கும், அதுல புக்ல இந்த மாதிரி விஷயம்லாம் போட்டிருக்கும். ஆர்கன்ஸ், ஸ்கேல் இதை வச்செல்லாம் ஒரு பங்கமான வெப்பனை கிரியேட் பண்ண முடியும்னு. அதே மாதிரி கிராஃப் பண்ணவும் ஆரம்பிக்கிறான். ஒரு நீடல் மாதிரி அங்கே கிரியேட் ஆகுது. இது அந்த அளவுக்கு பெஸ்டான வெப்பன் இல்லை, ஏன்னா இதோட எஜ் ஒண்டி தான் பவரா இருக்கும். அதனால இது வந்து ஒரு வீக்னஸா இருக்கலாம். இதை கையாளும் போது கரெக்டா அதோட வீக்னஸ்ல நம்ம தாக்குனா அவ்வளவுதான், நம்ம தான் அங்க எல்லாமே. அந்த மாதிரி ஒரு நீடல் தான் இது. ரொம்பவும் டிஃபென்ஸை பிரேக் பண்ணுற மாதிரி ஒரு வெப்பனை ஆளு கிரியேட் பண்ணிட்டான். நான் வந்து இதை எதுக்கு கிரியேட் பண்ணனா, ஏன்னா அப்போ தான் செகண்ட் ஹிடன் பீஸை என்னால் கண்டுபிடிக்க முடியும். அந்த இடத்துல இதை விடவும் ஒரு கொடூரமான விஷயம் இருக்குது. அதோட முகத்தை ஒண்டி தான் நம்மளுக்கு காட்டுறாங்க. முகமே இந்த அளவுக்கு கொடூரமாக இருக்குது, என்ன ஆகுமோ. அங்கே இதுக்கப்புறம் அந்த வெப்பனையும் கிரியேட் பண்ணிடுறான். இந்த வெப்பன் ரொம்ப உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல வேலை எல்லாத்த வச்சும் நான் பண்ணிட்டேன். அங்கே டெய்லரும் வந்துட்டு இதை வந்து நான் வாங்கலாமா அப்படின்னு கேட்குறான். ஏன்னா அந்த வெப்பன் இருக்குல்ல, அது ரொம்ப அற்புதமா இருக்கு. இந்த அளவுக்கு இவன் வேற கேர்ஃபுல்லா இதை பண்ணியிருக்கான். அப்போனா இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கும், இது கண்டிப்பா ரொம்ப வலிமையான வெப்பனா இருக்கும் இப்படின்னு தான் ஆளு யோசிக்கிறான். ஆனா கேங் அங்க சொல்லிடுறான், நீ சொல்ற மாதிரியே இதை விற்கலாம், ஆனா இப்ப பிரச்சனையே என்னன்னா இதை செய்யறதுக்கான அந்த மெட்டீரியல் அது எல்லாமே காலி. அதனால இதை விற்கிறது பாசிபிளி ரொம்ப கஷ்டம். அங்க இப்படி சொன்னோன்னே டெய்லருக்கு பயங்கரமா கடுப்பாகுது. ஆனா ஆளு அடக்கிக்கிறான், ஏன்னா போற வழியில கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு விஷயம் கிடைக்கும் அப்படின்னு தான் ஆளு யோசிக்கிறான். இதுக்கப்புறம் ஃபைனலி ஒரு மெட்ரோ ட்ரெயினுக்கு வராங்க. அங்கே வந்தோடனே நம்ம ஹீரோவும் ஏறி உக்காந்துடுறான். ஆனால் அலேனா, டெய்லரு, டேனி இவங்க 3 பேருமே ஏறும் போது நம்ம ஹீரோவும் நிறுத்துறான், வெயிட் பண்ணுங்க, ஏன்னா இந்த இடத்துல ஒரே ஒருத்தங்களால தான் போக முடியும் இப்படின்னு சொல்ல அங்கே டேனி வந்து கேட்குறான், அட கேங் என்ன ஆச்சு? இந்த இடத்துல நிறையவே இடம் இருக்கு, அப்படி இருக்கும் போது என்ன சொல்ல இருக்க, எப்படி ஒரே ஒருத்தங்களால போக முடியும்? அங்கே டெய்லரும் பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறான், ஆமா என்னடா இது திடீர்னு ரூல்ஸ் எல்லாம் உள்ள நுழைக்கிற? இது வரைக்கும் நம்ம ஒன்னா வந்தோம், ஒன்னா நிறைய விஷயங்களை பண்ணோம், எங்களோட உதவியால தான் நீ வந்து எவ்வளவு தூரம் வந்த, இங்க ஹெல்ப் இல்லைன்னா உன்னால எவ்வளவு தூரம் வந்திருக்க முடியாது இப்படின்னு அப்படி இப்படின்னு பேச நம்ம ஹீரோக்கு ரொம்ப கடுப்பாகுது. என்ன சொன்னீங்க? உண்மையிலேயே நீங்க எல்லாருமே முட்டாள் தான். ஆனால் இந்த இடத்துல நீங்க தான் ரியலைஸ் பண்ணல யாரை பிடிச்சி இங்க வந்திருக்கீங்கன்னு. அதே மாதிரி நீ சொன்னது கரெக்டு தான், இந்த இடத்துல ரூல்ஸ்ன்னு எதுவுமே இல்லை. அப்படி நீங்களும் இங்கே போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு என்ன தாண்டி போகணும்.
அதுக்காக சண்டை போட யாரு ரெடியா இருக்கா? ஒன்று நான் போகணும், இல்லை நீங்கள் எல்லாருமே போகணும். இல்லையா வாங்க சண்டையிடுங்க இப்படின்னு சொல்லி அங்கே டெய்லர் கிட்ட கையை நீட்ட அங்கே டெய்லருக்கு என்ன பண்ணும் தெரியல. டெய்லருக்கும் ஒரு சைடு பயமா இருக்கு. இதுக்கப்புறம் அந்த மெட்ரோ ட்ரெயினும் போயிடுது. ஆனால் இப்பயும் எனக்கு ஒரு டவுட் இருக்கு, இந்த உலகத்தில் ட்ரெயினை யார் ஆப்ரேட் பண்ணுறா? இந்த மெட்ரோ ட்ரெயின் என்ன ஆட்டோமேட்டிக்காக ஓடுமா? எனக்கு இதை பற்றிலாம் தெரியல. அப்படி உங்ககிட்ட ஏதாச்சும் தியரி மாதிரி இருந்துச்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நானும் தெரிஞ்சுக்கிறேன் அது என்னன்னு. அங்கே ட்ரெயின் வந்து போயிடுது. நாங்கள் இன்னமும் டெய்லருக்கு பயங்கரமாக கடுப்பாக இருக்கு. நான் டெய்லருக்கு என்னன்னா, அங்கே 3 பேருமே ஒன்று சேர்ந்து தாக்கியிருந்தா கூட கண்டிப்பாக நம்ம கேங் கிட்ட இருக்கிற வெப்பனையும் அவன் கிட்ட இருக்கிற ரூயின்ஸை அடைய முடியும். ஆனால் இப்போ பிரச்சனை என்னன்னா, நம்ம ஹீரோவோட அந்த பார்வை அங்கே வெறுமா ஒரே ஒரு பார்வை ஒண்டி தான் பார்த்துருப்பான். அதுக்கே டெய்லரு ரொம்ப பயந்து போயிட்டான். ஏன்னா டெய்லருக்கு அங்கே நல்லாவே தெரியும், ஸ்லைட்டாக அங்கே ஏதாச்சும் பண்ணியிருந்தா கண்டிப்பாக என்னோட கதையை அங்கே முடிஞ்சிருக்கும். அவன் என்னை கொள்றதுக்கு அந்தளவுக்கு ஹெசிடேட் பண்ணியிருக்க மாட்டான். அங்கே போகும்போதும் நான் உங்களை அப்புறமா பார்க்குறேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு போயிருப்பான். அதனாலேயே அலைன் அவன் சொல்கிறான், ஒரு வகையில் நம்ம மேலேயும் தப்பு இருக்குது. ஏன்னா நம்ம தானே அவனை இந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டப்படுத்தின மாதிரி இருக்கு, நம்ம தான் ஒரு பேர்டனாக இருக்க மாதிரி இருக்கு. சரி காய்ஸ், அவன் வந்து எப்படியோ வரதா போகிறான், அதனால இப்போதைக்கு நம்ம போகலாம். ஆனால் என்னதான் சொன்னாலும் டெய்லரோட மனசு அங்கே ஆடுற மாதிரி இல்லை. ஆளுக்கு ஸ்ட்ராங்கராக மாறணும், அதுக்கு என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு ஆளு தயாரா இருக்கான். இவன் பக்கத்துல இருக்க இந்த 2 பேரை கொல்றதுக்கும் தயாரா தான் இருக்கான். ஆனா இப்போதைக்கு அந்த மாதிரி எந்த விதமான விஷயத்தையும் நம்ம ஆளு பண்ணல. இதுக்கப்புறம் சீன் அப்படியே நம்ம ஹீரோ நோக்கி வருது. நம்ம ஹீரோ இப்ப எங்க போயின்னு இருக்கான் அப்படின்னு நம்ம கிட்ட சொல்றான். இந்த ட்ரெயின் கரெக்டா 20வது ஸ்டேஷன்ல நிக்கும். அந்த இடத்துல ஏகப்பட்ட ரேண்டமான ஆர்டிஃபேக்டும் கிடைக்கும். ஆனா ஒன்ஸ் தப்பி தவறி அந்த ஸ்டேஷனை மிஸ் பண்ணிட்டா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் திரும்பவும் பின்னாடி வந்து அந்த ஸ்டேஷனுக்குலாம் போக முடியாது. இப்போ கரண்ட்டாக 12th ஸ்டேஷனில் இருக்கான். இன்னமும் கொஞ்சம் ஸ்டேஷன் தான், அந்த இடமும் வரும். அங்கே ஏகப்பட்ட ஐட்டம்ஸும் இருக்கும். எல்லாமே நல்ல குவாலிட்டியோட இருக்கிற ஐட்டம் தான். அதில் சில ஐட்டமு சென்சஸை அதிகமாக்குற மாதிரியும் வீக்னஸை காட்டுற மாதிரியும் சில பல ஐட்டம்ஸ் இருக்கும். ஆனால் உண்மையை சொன்னால் அந்த மாதிரி ஐட்டம்லாம் எனக்கு ஒன்றும் வேணாம். ஏன்னா எல்லா மாஸ்டர்ஸை பற்றியும் எனக்கு நல்லாவே தெரியும். அதனால ஒரு நல்ல ஐட்டம் எனக்கு கிடைச்சா நல்லா இருக்கும். என்னோட ஸ்டாட்ஸை ஏற்றுற மாதிரி பேட்டில் ரொம்ப உதவியாக இருக்கிற மாதிரி. ஆனால் இதுக்கப்புறம் அந்த ஸ்டேஷனுக்கு வந்தோடனே அங்கே பயங்கரமாக ஆளு ஷாக் ஆகுறான். மேனியா கிளவுட் ஸ்நாக் அப்படின்னு ஒரு சிகரெட் மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இருக்கும். இது எப்படிப்பட்ட விஷயம்னா, இதை வாயில் சும்மா வச்சாலே ஸ்டாட்ஸ் ரைஸ் ஆகும். அதே மாதிரி எவ்வளோ நேரத்துக்கு இதை வச்சுக்கின்னு ஸ்மோக் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்டாட்ஸ் இன்னமும் அதிகரிக்கும். நல்லா இன்ஹேல் பண்ணி யூஸ் பண்ண இது 20% அதிகரிக்கும். இதோட எஃபெக்ட் அது 10 நிமிஷத்துக்கு இருக்கும். இந்த மாதிரி ஐட்டமுக்கு தான் நான் வெயிட் பண்ணேன். ஏன்னா டுட்டோரியலுக்கு வெளியில் இது ரொம்ப உதவியாக இருக்கும். இதை பார்க்கும்போது எனக்கு பழைய ஞாபகம்லாம் வந்து சீன் அப்படியே பாஸ்ட்டுக்கு போகுது. நம்ம கேங் கிட்ட ஏதோ ஒரு பொண்ணு சொல்றா, என்ன ஆச்சு கேங், திரும்பவும் நீ ஸ்மோக் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? நானும் உன்கிட்ட சொல்லிக்கினே இருக்கேன், ஸ்மோக் பண்ண நீ இன்னமும் ஓல்டரா ஆகுற. நீ இப்படி பண்ணா உன்னோட ஹேண்ட்ஸமான ஃபேஸை நீ இழக்கிற மாதிரி ஆயிடும். அதனால இது வந்து உனக்கு சூட் ஆகல, தயவு செஞ்சு இதுக்கு மேலேயும் நீ பண்ணாத. இப்படி எல்லாம் அங்கே யாரோ ஒருத்தங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் யாரு என்ன இப்படின்னு அங்கே காட்டல. அது நம்ம ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்டா இருக்குமோ? போக போக தான் தெரியும். அந்த இடத்துல நம்ம ஹீரோவும் சோகமா அங்கே சொல்றான், கவலைப்படாத, இந்த வாட்டி கண்டிப்பா எல்லா விஷயமும் டிஃப்ரெண்டா இருக்கும். இப்படி இங்க சொல்லும் போதே நம்மளுக்கு தெரியுது அந்த பொண்ணும் இறந்து போயிட்டான்னு. இதுக்கப்புறம் நம்ம கேங் அங்கே ஸ்னேக்லாம் இறந்துருக்கும்ல, அந்த இடத்துக்கு வரான். அங்கே வந்தோடனே பொருளெல்லாம் ஆள் பேக் பண்ணுறான். ஒரு மிஷினை பற்றியும் ஆள் யோசிக்கிறான். ஆனால் அந்த மிஷினு ரொம்ப கொடூரமான மிஷினு. இதுக்கு முன்னாடி ஆனி அப்படின்னு ஒரு பொண்ணு இருந்தா, அவ பிரிசனஸ் கூட இந்த இடத்துல தான் டிரான்ஸ்ஃபர் ஆனா. அந்த பொண்ணு எல்லாரு கூடயும் நல்லாவே பழகுனா. ஆனால் மற்றவங்க அப்படி பண்ணலை. கடைசியில் அவளை ஏமாத்திட்டாங்க. அதனால ரொம்ப கூவத்தோட உச்சத்துக்கே போயிட்டா. இவங்க யாரையுமே விடக்கூடாது, இல்லை நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கடுப்போட உச்சத்துக்கு போய் எல்லாரையுமே லைனா 1 by 1 கொல்ல ஆரம்பிச்சா. அப்படிப்பட்ட ரேஜான ஒரு மிஷின் தான் அது. அதை பற்றி தான் யோசிக்கிறான். ஆனால் அப்படிப்பட்ட விஷயத்த நான் ஒன்றும் பண்ண விரும்பல. ஏன்னா என்னோட மெயின் கோல் என்னன்னா, இந்த உலகத்தில் முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேரை காப்பாற்றணும். இதுக்கப்புறம் வரும்போது ஒரு பேகை பற்றி யோசிக்கிறான். அதுக்குள்ளே போட்டு வச்சா அவ்வளோ சீக்கிரத்தில் கெட்டு போகாது. ஏன்னா இதுக்கப்புறம் ஒரு விஷயம் வந்து ஏற்பட போகுது. அதனால ஸ்டாமினாவை முடிஞ்ச அளவுக்கு நான் அதிகமாக சேர்த்து வைக்கணும். சரி, இப்போ நம்ம என்கிட்ட இருக்கிற பொருளை சாப்பிட வேண்டியதான். அந்த இடத்துக்கு போய் பார்த்ததா ஒரு பயங்கரமான ஷாக்கு. நான் கேங் புதைச்ச ஒரு பொருளும் அங்கே இல்லை, யாரும் ஒருத்தங்க கொண்டு போயிட்டாங்க. அதனால கேங்குக்கும் பயங்கரமா கடுப்பாகுது. அவங்களுக்கு அவ்வளோ தைரியமா? கண்டிப்பா இதுக்கு காரணம் அவன் தான் நினைக்கிறேன். சீன் அப்படியே ஒரு கேங்கை நோக்கி போகுது. இவங்க தான் உள்ள இருக்கிற பொருளை கொண்டு போயிருக்காங்க. அங்கே இது எல்லாத்தையுமே நம்ம ஆளுங்களும் தூரத்துல இருந்து பார்க்குறாங்க. அவங்களுக்கு சுத்தமா ஐடியா இல்லை எப்படி இவங்க இந்த விஷயத்த பண்ணாங்கன்னு. அங்கே தத்து நித்தலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கோ பயங்கர பசியா இருக்கு. அட்லீஸ்ட் நம்ம கொஞ்சோண்டு சாப்பிட்ட இந்த வச்சு நல்லா இருந்திருக்கும். நம்ம எல்லாத்தையுமே பறி குத்துட்டு இப்படி நம்ம இருக்குமே. அங்கே ஒரு சைடு அலைனாவும் கேங்கா இருந்து தாக்கலாமா அப்படின்னு யோசிக்கிறான். ஆனா டேனி சொல்றான், இல்ல அது வந்து சரியான ஐடியாவா இருக்காது. என்னதான் நம்மளோட பவர்ஸ் அதிகமா இருந்தாலும் கண்டிப்பா அவங்க அதிகமா இருக்காங்க, தோக்கடிக்க முடியாது. அங்க என்னடா இவெல்லாம் ரொம்ப அதிகமா பேசுறான் அப்படின்னு அந்த
அந்த பொண்ணு ரொம்ப ஆச்சரியமாகறா. ஏன்னா இது வரைக்கும் ஆளு உம்முன்னு இருப்பான், ஆனால் இப்போ பார்த்தா இவன் பேசுகிறான். அங்கே அலினாவும் யோசிக்கிறா, எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை, அந்த சப்பேக்கு கீழே ஒரு கன்வீனியன்ஸ் ஸ்டோர் இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு ஒண்டி தான் தெரியும். இப்படி இருக்கும் போது எப்படி இவங்களுக்கு அங்கே தெரிஞ்சிருக்கும் இப்படின்னு அவன் யோசிக்கிறான். அந்த ஆளு போகும்போது ஏன் தெரியல இவங்கள பார்த்து கை காட்டுறான், பாய் நாங்கள் போயிட்டு வரோன்னு. இதை பார்க்கும்போது அந்த பொண்ணுக்கு ஐடியாவே இல்லை, ஆமாம் எதுக்காக நம்மளை பார்த்து கை காட்டுறான். உடனே டெய்லரும் அவங்க பேச்சை மாற்றி வர்றான், எனக்கு தெரிஞ்சு முடிஞ்சா வந்து எத்துக்கோங்க இப்படின்னு அவன் சொல்கிறான்னு நினைக்கிறேன். ஏன்னா கண்ணு முன்னாடி எல்லாத்தையுமே நம்ம தூக்கின போகிறோம்ல, இவங்க கிட்டலாம் நம்ம பேச வேணாம், வாங்க நம்ம வந்து போகலாம் அப்படின்னு டெய்லர் போகும்போதே அங்கே யோசிக்கிறான், ஜஸ்ட் மிஸ், அந்த பைத்தியக்காரனால இப்போதைக்கு நான் மாட்டியிருப்பேன். இப்போதான் நம்மளுக்கு தெரியுது இது எல்லாத்தையுமே பண்ணது வேற யாரும் இல்லை, நம்ம டெய்லர் தான். இதுக்கு முன்னாடியே அந்த ஆளுங்க கேங்காக இருக்கும் போது டெய்லர் அங்கே போயிட்டு, என்ன உங்களுக்கு ரொம்ப பசியாக இருக்கும், ஃபுட்டு வேணுமோ, அங்கே ஃபுட் இருக்கிற இடம் வந்து எனக்கு தெரியும், கொஞ்சம் வரீங்களா. ஆனால் ஒரு சைடு அவங்க யாருமே நம்பலை இது வந்து ஒரு ட்ராப்பாக இருக்கும் அப்படின்னு அவங்க யோசிச்சாங்க. ஏன்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும் இவன் கேங் கூட இந்த பையன் தானே, அதனாலேயே மரியாதையா ஓடி போயிடு, இதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதை கேட்கிற டெய்லர் பயங்கரமா கடுப்பாயிட்டு மூஞ்சிலே ஒன்று வைக்கிறான், நீ என்ன யோசிக்கிற, உன்ன மாதிரி வீக்லிங்காக நான் இந்த கேங்க்கு வெயிட் பண்ணணும்னு நினைக்கிறேன், நானே ரொம்ப ஸ்ட்ராங்கு, அப்படி இருக்கும் போது உங்களுக்கு வாய்ப்பு தரேன் பார்த்தீங்களா, என்னதான் சொல்லணும், ஏன்னா உங்களுக்கு வாய்ப்பு தரும் போதே அதை பயன்படுத்திக்கணும். நம்ம டெய்லரு இதெல்லாம் ஏன் இப்படி பண்றான்னா, இவங்களோட கேங் வந்து ஒரு பெரிய கேங்கு, அப்படி கேங் வந்து பார்க்கும்போது அங்கே எதுவுமே இல்லைன்னா அவ்வளோதான், அவன் ரொம்ப கடுப்பாவான். இதுக்கு பின்னாடி இருக்கிறது இந்த ஆளுங்கன்னு தெரிஞ்சா சண்டைக்கு போவான், அங்கே அவனோட கதையை முச்சிருவாங்க அப்படின்னு டெய்லர் வந்து ஐடியா பண்றான். நெக்ஸ்ட் சீன்ல எல்லாருமே ஒன்னா இருக்கும் போது அங்க கேங்காவை பாக்குறான். பின்னாடியே டெய்லரும் யோசிக்கிறான், எனக்கு தெரியும் இந்த மாதிரி போய் பார்த்திருப்பான், அங்க வந்து எதுவுமே கிடைக்கலன்னு சொல்லி அப்படியே வந்துட்டான் போல, அப்படி நான் மாட்டிக்கினாலும் பிரச்சனை இல்லை, ஏதாச்சும் ஒரு எக்ஸ்கியூஸை கொடுக்க வேண்டியதான் இப்படின்னு தான் ஆளு யோசிக்கிறான். இதுக்கப்புறம் நடந்த விஷயத்தை பத்தி சொல்றாங்க, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே பறி போயிடுச்சு, நம்ம கிட்ட லிமிட்டடான அளவுல தான் சாப்பாடே இருக்குன்னு, அதனால நீ போனா கண்டிப்பா நம்மளால எல்லா ஐட்டமையும் திரும்பவும் பெற முடியும், ஆனா எல்லாரையுமே தோக்கடிக்கிறது கஷ்டமான விஷயம், அப்படி வேணும்னா நான் கண்டிப்பா வரேன். ஆனா இதெல்லாம் கேட்காம நம்ம ஹீரோ வந்து உட்காந்துட்டு, ஆமா ஃபர்ஸ்ட் நம்ம சாப்பிடலாம். டெய்லருக்கு பயங்கரமா கடுப்பாகுது, ஆமா என்ன நீ பண்ணிருக்க, இந்த ஃபுட்டை கேதர் பண்றதுக்கு நாங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டோம் உனக்கு தெரியுமா, வந்துட்டு ஓசியில சாப்பிட்டு போலான்னு யோசிக்கிறியா, மரியாதையா இதுக்கான பிரைஸ் எங்களுக்கு கொடு, அதாவது நீ அந்த இடத்துக்கு போனல கண்டிப்பா உனக்கு வேல்யூபிளா ஏதாச்சும் ஒன்று கிடைச்சிருக்கும், அதை எங்க கூட ஷேர் பண்ணு. பின்னாடி இருக்க அவங்க ரெண்டு பேருக்கு ஐடியா இல்ல. உடனே அந்த பொண்ணும் கேக்குறா, ஆமா என்ன விஷயம் எனக்கு தெரியல, அது என்னன்னா இவன் வந்து அந்த சீக்ரெட்டான பிளேஸுக்கு போனா இடத்துல கண்டிப்பா வேல்யூபிளா ஏதாச்சும் ஒரு விஷயமும் கிடைச்சிருக்கும். அதனால டெய்லரும் கிட்ட வந்துட்டு, அட என்னடா கேங்கு, நீ வந்து எப்படி எங்க கூட தான் வரப்போற, ஃப்ரெண்ட்ஸா இருக்கும் ஷேர் பண்ற, ஆனா கேங் அவ்வளோக்கும் விஷயங்களை கண்டுக்கல, அப்படியே ஆளு எழுந்து போறான். ஒரு சைடு இவங்களை தேடி வந்ததுக்கு காரணம் ஏரிஸ் தான். அந்த ஏரிஸ் அந்த பொண்ணு ஒண்டி சொல்லலைன்னா கண்டிப்பா இப்படியெல்லாம் இவன் பண்ணிருக்க மாட்டான். அதே மாதிரி இந்த டெய்லரை பார்க்கும் போது கடுப்பாவது, இவனை முச்சு விட்டலாமா அப்படின்லாம் எனக்கு தோணுது. ஆனா அவளைக்கும் அது எதையுமே பண்ணாம போகும்போது ஜஸ்ட் அங்க சொல்லிடுறான், ஏதோ ஒன்று நான் கிளம்புறேன், ஆனால் சேஃபாக இருங்க, அதே மாதிரி ஃபியூச்சருக்காக நீங்கள் இன்னமும் ஸ்ட்ராங்கராக மாறணும் இப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அங்கே பின்னாடியே அந்த பொண்ணு சொல்கிறான், அட காய்ஸ் எதுக்காக நம்ம ஃபைட் பண்ணணும், நம்ம அவன் கிட்ட மன்னிப்பு கேட்கலாம், ஹெலேனா வா நம்ம அவன் கிட்ட போய் கேட்கலாம், திரும்ப வர சொல்லு. ஹெலேனாவும் அங்கே யோசனை இருக்க, டெய்லர் வந்து சொல்கிறான், அவனை கண்டுக்காதீங்க, அவன் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள்லாம் இல்லை, அவன் இருந்தா என்ன இல்லைனா என்ன, தரேன்னு சொன்னா அவ்வளோதான், அப்படியே பாஞ்சு ஓடி வருவான். ஆனால் அலேனா அதெல்லாம் கண்டுக்கல, அப்படியே முன்னாடி போறா. ஏய் அலேனா என்ன பண்ணிருக்க, அலேனாவும் முன்னாடி போயிட்டு, ஏங் நான் உன் கூட வரலாமா, நான் வந்து உன்னை வரணும் அப்படின்லாம் உன்கிட்ட நான் சொல்லலை, அப்படி உனக்கு ஃபாலோ பண்ண விருப்பம் இருக்குன்னா கண்டிப்பாக நீ வரலாம். அங்கே இது கேட்டோன்னே அலனாக்கும் அங்கே அவ்வளோ சந்தோஷம். ஆனால் ஒரு வாய்ஸ் கேட்கும், போவாத. யாருன்னு பார்த்தா நம்ம டெய்லர் தான். அங்கே டெய்லரு பயங்கரமாக கடுப்பாயிட்டு கத்துறான், என்ன அலனா நீ மறந்துட்டியா, இதுக்கு முன்னாடியே ஒரு ஜெம்மு ஸ்டோனை நீ வாங்கின, அதுக்கு என்னோட ரூயின்ஸை நீ வந்து கொடுக்கணும், அதை மறந்துட்டியா என்ன, அது இன்னமும் நீ எனக்கு பீ பண்ணல, அதனால நான் வந்து உன்னை போக விட மாட்டேன். பின்னாடியே டேனியும் சொல்றான், ஆமா இந்த மாதிரி நானும் போகலான்னு இருக்கேன் அவன் கூட. அதனால அவன் ரொம்ப கடுப்பாகிறான். ஆமா என்ன ஆச்சு டேனி, இந்த மாதிரி மறந்துட்டியா, எங்க அப்பாக்கு கீழே தான் உங்க அப்பா வந்து ஒரு கம்பெனியோட ஸ்லேவ் மாதிரி இருந்தாரு, அப்படி இருக்கும் போது நீயும் அதே மாதிரி தான் இருக்கணும், ஒரு நாய் மாதிரி நான் சொல்றதை கேட்கணும், இல்லன்னு வச்சுக்கோ. ஏன் என்ன சொல்ல இருக்க, நம்ம இருக்கிறது வேற ஏதோ ஒரு உலகம், இந்த உலகத்துல உங்க அப்பாவுக்கு தெரியுமா அப்படின்னு கூட எனக்கு தெரியல. உங்க அப்பா என்ன யோசிப்பாருன்னா கண்டிப்பா என்னோட மகன் இறந்து போயிட்டான் அப்படின்னு யோசிச்சு இருப்பாரு. அதனால பாயிண்ட்லெஸ்ஸா இந்த மாதிரி பேசுறதெல்லாம் அவசியமே இல்லாத விஷயம், அதனால எந்த விதமான ரீசனும் இல்லை நீ சொல்ற விஷயத்த கேட்கறதுக்கு இப்படின்னு அவன் போக ஆரம்பிச்சான். ஆனா டெய்லருக்கு இன்னமும் தான் அங்க கடுப்பாகுது. வர காண்டுக்கு இவங்கள மொத்தமா கிரஷ் பண்ணிடலாம் அப்படின்னு தான் யோசிக்கிறேன். மரியாதையா ஓடி போயிடுங்க, திரும்பவும் ஃபுட்டு ஏதாச்சும் வேணும் அப்படின்னு வந்தீங்க அவ்வளோதான் பார்த்துக்கோங்க.
இப்படின்னு ஆளுக்கு பயங்கரமா கடுப்பா இருக்கு. அங்க போற வழியில டேனிக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. ஏன்னா இவங்க கிட்ட ஃபுட்டுன்னு சொல்லிக்கிற மாதிரி பெருசா எதுவும் இல்ல. அதனால நம்ம கேங் என்ன பண்ண போறான் அப்படின்னு தான் யோசிக்கிறான். ஆனா கேங் இன்னமும் காமா இருக்கான். அப்படியே நம்ம ஹீரோ சைட்ல பார்க்கும்போது ஒரு கோட் இருக்குமா, அது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அதை போட்டுக்கிறான். ஆமா, என்ன ஆச்சு ஆச்சரியமா பாக்குறீங்க? இந்த கோட்டை என்னால தர முடியாது. இல்ல, அதை நீயே வச்சுக்கலாம். ஆனா நான் இப்போவும் யோசிக்கிற விஷயம் என்னன்னா, எதுக்காக இவன் காமா இருக்கான் அப்படின்னு தாங்க யோசிக்கிறான். அங்க டேனியை பார்த்து கேங்கும் அதே தான் யோசிக்கிறான். டேனி, எனக்கு புரியுது நீ என்ன யோசிக்கிறேன்னு. ஆனா கூடிய சீக்கிரத்துல நான் எதுக்காக ரொம்ப காமா இருக்கேன் அந்த விஷயம் வந்து உனக்கு தெரியும். ஏன்னா இன்னமும் சில பல மிஞ்சத்துல அந்த 3 வந்து அப்பியர் ஆக போகுது. ஆல்மோஸ்ட் மிட் நைட் ஆக போகுது இப்படின்னு நாங்க சொல்ல, அலைனா பயங்கரமா வானத்தை பார்த்து ஷாக் ஆகுறா. அட காய்ஸ், மேல பாருங்க, அந்த 3 வந்து ரொம்ப ஸ்டேஞ்சா இருக்கு. அந்த 3ல ஏதோ ஒரு வித்தியாசமான கண்ணு அப்பியர் ஆகுது. அந்த இடத்துல எப்போ இது அப்பியர் ஆச்சும் இவங்க கையில இருக்க அந்த ஸ்நாக்ஸ் ஃபுட்டு எல்லாமே அப்படியே மண்ணா மாறுது. இவங்க கையில இருக்குதுன்னு இல்ல, இந்த உலகத்துல யார் யார் இருக்காங்களோ எல்லாரோட ஃபுட்டும் அதே மாதிரி மாத்து. நம்ம ஹீரோ மத்தவங்களோட கண்ணுக்கு அவங்க எல்லாருமே ஒரு லைட் மாதிரி அங்க இங்கன்னு தெரியறாங்க. இவங்களுக்கும் ஒரு டவுட் வருது, நம்மளும் அப்படிதான் அவங்களோட கண்ணுக்கு தெரியறோமான்னு. கிட்டல இருந்து பாக்குறதுக்கு அப்படி இல்ல, தூரத்துல இருந்து பார்த்தா கண்டிப்பா நம்ம அப்படிதான் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த 3 எப்போ அப்பியர் ஆகுதோ இந்த உலகத்துல யார் யாருக்கிட்ட ஃபுட் இருக்கோ இந்த 3 இருக்கிற வரைக்கும் அவங்களோட ஃபுட் எல்லாமே இந்த மாதிரி தான் நாசமா போயிடும். இதே விஷயம் தான் டெய்லரோட ஃபுட்டுக்கும் அங்க ஆகுது. டெய்லருக்கு சுத்தமா ஐடியா இல்லை என்னடா ஆகுதுன்னு. அப்புறம் தான் புரியுது, இதனால தான் நம்ம கேங்கு அங்க எதுவுமே சொல்லாம போயிட்டான்னு. கேங்குக்கு முன்னாடியே இதை பத்தி தெரிஞ்சிருக்கு. அவன் வேணுட்டே இதை பத்தி சொல்லல. அவனை வெளியில பார்க்கும்போது நிறைய பேர் இவங்களை நோக்கி வராம தெரியும். பார்த்தா அதே ஆளுங்க தான். யாருன்னு தெரியுதா? டெய்லர் மூக்க வச்சிருப்பான்ல அந்த பர்சன். அங்க இதனால இவங்களுக்கு என்ன பண்ணுன்னு தெரியல. ஏன்னா இவங்க கொண்டு போன ஃபுட் எல்லாமே ஒரு ஸ்கேம் தான், அவங்க சாண்டை தான் குத்துருக்காங்க அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. அந்த பொண்ணும் டெய்லர் கிட்டயும் அந்த பையன் கிட்டே சொல்றா, நம்ம ஏன் கேங்கியே மீட் பண்ணி அவங்க கூடயே ஜாயின் பண்ணிக்க வேணா? எனக்கு அசிங்கம்னு ஒண்ணு இல்லவே இல்லையா? நான் வந்து ஃபுட்டை கொடுக்க முடியாது, மரியாதையா ஓடி போயிடுங்க அப்படின்னு நாங்க கத்துனேன். அப்படி இருக்கும் போது அசிங்கமே இல்லாம திரும்ப நம்ம போனா நம்மளை பத்தி அவங்க என்ன யோசிப்பாங்க? நம்மளை பத்தி யோசிக்கிறத விட நம்ம நிலைமை மோசமாயிடும். அப்படி போலனா இவங்க வேற வராங்க, அப்படி இவங்க கிட்ட மாட்டிக்கினாலும் பிரச்சனை தான். ஸோ இந்த டைம்ல அவங்க கிட்ட இருந்தா கண்டிப்பா நம்ம சேஃபா வச்சிருப்போம். ஒரு சைடு இந்த மாதிரி கேட்கும் போது இந்த பொண்ணு சொல்றதும் கரெக்டு தான் அப்படின்னு தான் டெய்லர் யோசிக்கிறான். கரெக்டான வாய்ப்பு வரட்டும், அப்போ அவங்க எல்லாரையுமே நான் பாத்துக்கிறேன் இப்படின்னு டெய்லரு வேற வழி இல்லாம அங்க தப்பிச்சு போலாம் அப்படின்னு அவன் பாக்குறான். ஸ்டிக்கியா பச்சை கலர்ல ஏதோ லிக்விட் மாதிரி ஒரு விஷயம் அப்படியே அவனோட காலை பிடிக்குது. இதனால ஆளு மாட்டிக்கிறான். அந்த இடத்துல என்ன இது அப்படின்னு புரியல. ஆமா, என்ன பண்றீங்க 2 பேரும் காப்பாத்துங்க. ஆனா அப்புறம் தான் தெரியுது இதுக்கு பின்னாடி இருக்கிறது அதே ஆளு. டெய்லரு இதுக்கு முன்னாடி மூஞ்சிலே குத்திருப்பான்ல அந்த ஆளோட பாஸ் தான் இவன். அவன் இங்க வந்திருக்கான். என்ன ஆச்சு? உன் ஃப்ரெண்டை காப்பாற்றணுமோ? ஆனால் நீங்கள் காப்பாற்றலாம், அதே விஷயம் தான் உங்களுக்கும் திரும்பவும் ஏற்படும். இதை கேட்குற அவங்க பயந்து போய் காப்பாற்றாம அப்படியே ஓடி போயிடுறாங்க. அதனால டெய்லருக்கு பயங்கரமாக கடுப்பாகுது, என்ன இது அப்படியே விட்டு போயிட்டாங்கன்னு. அந்த இடத்துல இப்போதான் அவன் சொல்கிறான், நான் வந்து பேசணும் அப்படின்னு சொல்லி தான் இங்கே வந்திருக்கேனே, ஆனால் அதுக்கு நீ கோஆப்ரேட் பண்ணணும். அப்படி பண்ணலனா என்ன ஆகும் தெரியுமா எப்படின்னு சும்மா ட்ரையல் காட்ட. அவ்வளோதான், அந்த தரையை அப்படியே உடஞ்சி போகுது. இதை பார்த்தோன்னே அவனுக்கு புரியுது இவன் ஒன்றும் சாதாரணமான ஆள் இல்லைன்னு. இவன் கிட்ட ஏதாச்சும் அப்படி இப்படி பண்ணா அவ்வளோதான், கதையை முடிச்சிருவான்னு தெரியுது. அதனால நான் சொல்லிடுறேன் எதுவாக இருந்தாலும் சொல்றேன். பரவாயில்ல தம்பி, உனக்கு எந்த இடத்துல எப்படி டீல் பண்ணும் எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு. ஆனா ஏதோ ஒண்ணு எங்கால இதுக்கு முன்னாடி பயங்கரமா நீ ட்ரீட் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன், வந்து உன்னை பார்க்கணுமா இப்படின்னு நாங்க சொல்ல. அப்புறம் தான் தெரியுது இதுக்கு முன்னாடி மூக்க வச்சிருப்பான்ல அதே ஆளு. டெய்லர், என்ன ஆச்சு வந்துட்டியானு? நம்ம இதுக்கு முன்னாடியே மீட் பண்ணிருக்கோம், ஏதோ மீட் பண்ணாத மாதிரிலாம் உன்னோட ரியாக்ஷன் இருக்கு. ஆனா நீ பண்ண விஷயத்த நான் இப்போ உனக்கு பண்ண போறேனே. நம்ம எல்லாரையுமே சார் வந்து இதுக்கு முன்னாடி அடிச்சிருவேன் உடைச்சிருவேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா இப்போ நம்ம அதே விஷயத்த அவனுக்கு பண்ண போறோம். எல்லாருமே ஆரம்பிங்க இப்படின்னு சொன்னோன்னே பயங்கரமா அங்க அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆளோட நிலைமையே மோசமாகுது. அந்த பையனும் பொண்ணும் ஓடி போறதை பார்க்கும்போது இன்னமும் தான் அவனுக்கு கடுப்பாகுது. இவங்கள நான் வந்து விட மாட்டேன், என்னை விட்டு ஓடிட்டாங்களே, கண்டிப்பா இவங்கள தேடி கொள்ளுவேன். இதுக்கப்புறம் அந்த பையனும் பொண்ணும் ஓடி போனாங்களே, அவங்க நம்ம ஹீரோ பார்க்கும்போது அங்க ஜாலியா ஆளு ஏதோ ஒரு மீட்டை சாப்பிட்டு இருக்கான். அதே மாதிரி தான் அவங்களும் அவங்க சாப்பிட்டு இருக்காங்களா. அங்க இதை பார்க்கும்போது இப்பதான் அந்த பொண்ணுக்கு புரியுது, இவனுக்கு தெரிஞ்சிருக்கு ஃபுட்டு வந்து காணாம போன, ஆனா இவன் கிட்ட ஃபுட் இருக்கு. இந்த விஷயத்தினால தான் இவங்க 2 பேரும் அட்டாச்மெண்டா இந்த அளவுக்கு அவங்க கூடியே இருக்காங்க. இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தா டெய்லர் கூட இல்லாம நான் இவங்க கூட இருந்திருப்பேன். இதனால அந்த பொண்ணும் கிட்ட வரா. ஆனா நம்ம ஹீரோ எழுந்துட்டு அப்படியே அங்க கோடு போறான். இந்த கோடை தாண்டி தப்பி தவறி கூட நீங்க வரக்கூடாது, உங்களுக்கு புரியுதா? ஆமா, என்ன இது, நாங்க ஒன்னும் சண்டை போடுறதுக்கு இங்க வரல, எல்லாம் தப்பும் அந்த டெய்லர் மேல தான் இருக்கு. அவன் தான் இந்த மாதிரி சொன்னான், அதனால தான் நாங்க அங்கேயே இருந்தோம். ஆனா நாங்க உள்ள வந்தா என்ன ஆகும்? என்னோட சூப்பர் பவர் என்கிட்ட என்ன சொல்லுதுன்னா, அப்படி உள்ள வந்தா உங்களோட கதையே முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கேட்கிற அந்த பையன் ரொம்ப கடுப்பாகிறான். ஆனா அவனா சூப்பர் பவர்னு என்ன அது? இந்த டைம்ல வேற யாரோ அந்த இடத்துக்கு வராங்க.
என்ன ஆச்சு, ரொம்ப தூரம் ஓடி போயிருப்பீங்க அப்படின்னு நான் யோசிச்சேன். நான் பரவாயில்ல, எல்லாருமே வசமா கூண்டோட மாட்டிக்கினீங்க. உங்க கூட விளாட்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன் இப்படின்னு இந்த ஆளுங்க வர அங்க அலைனாவும் பயந்து போறா. இவங்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமா இருக்கு. அந்த பாஸ் கிட்ட வர வித்தியாசமான பவர்ஸ் எல்லாம் இருக்கு. அதனால என்ன ஆகுமோ இப்படின்னு அவ யோசிக்கிறா. இங்கே அந்த எபிசோடும் முடியுது. ஸோ நம்ம ஹீரோவால இவங்க எல்லாரையுமே தோக்கடிக்க முடியுமா, அதே மாதிரி நம்மளுக்கு சரியா சொல்லலை என்னென்ன பவர்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோ கிட்ட இருக்குன்னு. அதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரிவீல் பண்ணுவாங்க. ஏன்னா அது ஒரு சஸ்பென்ஸ் மாதிரி போகும். அதே மாதிரி ரெண்டாவது பீஸை அடையிறதுக்கு ஏதோ ஒரு பீஸ்ட் அவன் தோக்கடிக்கணும். அது என்ன, ஹீரோவோட பாஸ்ட்ல ஒரு பொண்ணு ரொம்ப சப்போர்ட்டிவா பேசியிருப்பா. அது யாரு என்ன எல்லாத்தையுமே நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல இல்ல வரப்போற எபிசோட்ல பார்க்கலாம். ஸோ லைக்ஸ் அதிகமாக போடுங்க. ஏன்னா அப்பதான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.